ஓம் நமோ வெங்கடேஷாய. திருமலா திருப்பதி இன்றைய அப்டேட்ஸ் பார்க்கலாம். கீழ் திருப்பதியில் ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன் விஷ்ணு நிவாசம் ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ் பூதேவி காம்ப்ளெக்ஸில் நேற்று நைட்டு 12 மணி போல் ஓப்பன் பண்ணி 12,000 டோட்டலாக கோட்டா ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. திவ்ய தர்ஷன் டோக்கன் பூதேவி காம்ப்ளெக்ஸில் நேற்று நைட்டு 12 மணி போல் கவுண்டர் ஓப்பன் பண்ணி 2,000 கோட்டா ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. டோக்கன்ஸ் வாங்கிறதுக்காக பக்தர்கள் சாயந்தரம் 7 மணிக்கெல்லாம் இப்போ சொன்ன இடங்களில் வெயிட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. நைட்டு 12 மணிக்கு கவுண்டர் ஓப்பன் பண்ணி கொடுக்குற டோக்கன் மறுநாள் தரிசனத்துக்கு தான் கொடுக்குறாங்க. நடைபாதைகளை எந்த டோக்கனும் கொடுக்கறது கிடையாது. இதில் ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன் வாங்குறீங்கன்னா இப்போ சொன்ன 3 இடங்களில் எங்கே வேணாலும் வாங்கிக்கலாம். வாங்கின அன்னைக்கே அனுமதிக்கப்படுற டைமில் 2 நடைபாதைகளை எதில் வேணாலும் நம்ம நடந்தும் போகலாம், இல்லை கார் ஜீப் பஸ்லேயும் போகலாம். தரிசனம் அடுத்த நாள் தான் இருக்கும். திவ்ய தர்ஷன் டோக்கன் பூதேவி காம்ப்ளெக்ஸில் வாங்குகிறோம் அப்படின்னா வாங்கின அன்னைக்கு நம்ம நடந்து போக முடியாது. அதற்கு அடுத்த நாள் ஸ்ரீவாரிமேட்டில் நடந்து போகிறதுக்கு அனுமதிப்பாங்க. போகிற வழியில் 1200வது படியில் கவுண்டர் இருக்கும். அங்கே அந்த திவ்ய தர்ஷன் டோக்கனை காமிச்சு ஸ்கேன் பண்ணால் தான் சுவாமி தரிசனத்துக்கு அனுமதிப்பாங்க. தரிசனம் பொறுத்த வரைக்கும் ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன் திவ்ய தர்ஷன் டோக்கனுக்கு ATGH சர்க்கிள் தான் ரிப்போர்ட்டிங் பாயிண்ட். ஒரே மாதிரி தான் தரிசனம் இருக்கும். நடைபாதையில் நடந்து போகிறதுக்கு இந்த டோக்கனோ டிக்கெட்டோ இருந்தால் தான் அனுமதிப்பாங்களா அப்படின்லாம் கிடையாது. நம்ம அனுமதிக்கப்படுற நேரத்தில் டோக்கன் டிக்கெட் இல்லாமலேயும் நம்ம நடந்து போகலாம். டைரக்ட் சர்வதர்ஷனத்துலேயும் ஜாயின் பண்ணிக்கலாம். டைரக்ட் சர்வதர்ஷனத்தில் சுவாமி தரிசனம் பார்க்குறதுக்கு இன்றைக்கி 15 மணி நேரம் ஆறுதா TTDயில் அப்டேட் பண்ணியிருக்காங்க. அந்த டோக்கன் டிக்கெட் இல்லாத டைரக்ட் சர்வதர்ஷனத்தில் கூட உங்களுக்கு ஓகேனா அப்படியே நீங்கள் இருந்து கம்பார்ட்மெண்ட்லேயே சுவாமி தரிசனம் பார்த்துட்டு வந்துடலாம். இல்லை வெளியில் வந்துட்டு மறுபடியும் போகலான்னு விருப்பப்பட்டால் டோக்கன் வாங்கிட்டு அங்கே ஸ்கேன் செய்துக்கிட்டிங்கன்னா வெளியில் வந்து அந்த டோக்கனில் போட்டிருக்கிற டைம்லேருந்து 1 hour பிஃபோரோ இல்லை சில டைம் இப்போ நீங்கள் நைட்டு டோக்கன் வாங்குறீங்கன்னா மறுநாள் காலையில் கூட அனுமதிப்பாங்க. நீங்கள் டோக்கன் வாங்குறவர்கிட்டே ஸ்கேன் பண்ணுறவர்கிட்டே ஒரு தடவை கேட்டுக்கோங்க எத்தனை மணிக்கு சுவாமி தரிசனம் பார்க்குறதுக்கு அனுமதிப்பீங்கன்ட்டு. அதன்படியும் போகலாம். இல்லை அந்த டோக்கன் போட்டிருக்கிற 1 hour பிஃபோர் லட்டு கவுண்டருக்கு பேக் சைடில் W4 கேட் கிட்ட ரீஎன்ட்ரி பாயிண்ட் இருக்குது. அங்கே மொபைல் லக்கேஜ் எல்லாம் டெபாசிட் பண்ணக்கூடாது. நம்ம வெளியில் எங்கேயாவது தான் வச்சிடணும். அதில் ஜாயின் பண்ணி ஓரளவுக்கு கம்ஃபர்டபுளாக சுவாமி தரிசனம் பார்த்து வந்துடலாம். 300 தர்ஷனத்தில் சுவாமி தரிசனம் பார்க்குறதுக்கு நேற்று 2 மணி நேரம் ஆச்சுன்னு சொல்லிட்டு அப்டேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ 2லேருந்து 4 மணி நேரம் நம்ம ஜாயின் பண்ணுற டைம் பொறுத்து ஆகலாம். அடுத்து TTDயில் ஒரு புது சேவா ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. வாலண்ட்ரி சேவாக்கு உண்டான புக்கிங் இது. ஸ்ரீவாரி வைத்திய சேவான்னு சொல்லிட்டு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் இதில் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க, படிச்சுக்கோங்க. மெடிசன்ஸ் ரிலேட்டடாக படித்து எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் இதில் நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் செய்துக்கலாம். அக்காமடேஷன் கொடுக்குறாங்க. எந்த ஹாஸ்பிட்டலில் நமக்கு டியூட்டி கொடுத்துருக்காங்களோ அங்கே போயிட்டு வரதுக்கு டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ், திருப்பதி பெருமாளோட தரிசனம், ஸ்பிரிச்சுவலி ஃபுல்ஃபில்லிங் ஒர்க்கிங் என்வாரன்மெண்ட் இருக்கும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. Only qualified doctors, MBBS, MD, MS or equivalent recognized degree holders with valid registration in NMC or State Medical Council are eligible அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஒன்றுக்குமே எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு கூட போட்டிருக்காங்க. MBBSக்கு 12 years எக்ஸ்பீரியன்ஸ், MD, MSக்கு 8 years எக்ஸ்பீரியன்ஸ், DM, MCHக்கு 5 years, MS ஆர்த்தோக்கு 8 years, BA, MSக்கு 10 years கிளினிக்கல் ப்ராக்டிஸ், MD ஆயுர்வேதாக்கு 6 years, PhD ஸ்பெஷலிஸ்ட் இன் ஆயுர்வேதாக்கு 4 years in ஸ்பெஷலைஸ்டு கேர். அதாவது 3 days சேவா இருக்குது, 7 days சேவா இருக்குது. நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் எந்த சேவா அப்படின்னு சொல்லிட்டு. என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும், என்ன ஃபைல் ஃபார்மேட்டில் அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிறதும் ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு தடவை இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் படிச்சுட்டு ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ப்ரொஃபைல் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் என்னென்ன டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்களோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்து நீங்கள் அந்த ரெட் மார்க் போட்டிருக்கிறதெல்லாம் கொடுத்தா தான் ப்ரொசீட் ஆகும். ஸோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்து ஃபஸ்ட்டு உங்களோட ப்ரொஃபைல் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கோங்க. அடுத்து வைத்திய சேவா புக்கிங் செய்துக்கோங்க. இது வாலண்ட்ரி சர்வீஸ். ஸோ நம்மளும் யாருக்கும் பணம் கொடுக்க வேண்டாம், நமக்கும் யாரும் பணம் கொடுக்க மாட்டாங்க. வேறு ஏதாவது உங்களுக்கு புக்கிங்கில் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நானும் TTD கஸ்டமர் கேரில் கேட்டு தான் சொல்லணும். இல்லை உங்களுக்கு டீட்டெயில்ஸ் தேவைன்னா நீங்களே டைரெக்டாக கூட TTD கஸ்டமர் கேருக்கு கால் செய்து கேட்டுக்கோங்க. நம்பர் வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுறேன். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. வாலண்ட்ரி சேவா சர்வீஸில் ஆல்ரெடி நிறைய சேவாஸ் இருக்குது. நம்மளோட ஏஜ் தகுந்த மாதிரி, டிகிரி குவாலிஃபிகேஷன் தகுந்த மாதிரி நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் செய்துக்கலாம்.
இப்போ புது சேவா ஆட் பண்ணியிருக்கிறாங்க. வைத்திய சேவா, ஸ்ரீவாரி வைத்திய சேவான்னு சொல்லிட்டு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க, படிச்சுக்கோங்க. அடுத்து என்ஆர்ஐ தர்ஷன் பற்றின ஒரு அப்டேட் நியூஸில் பார்த்தேன். ஆக்சுவலாக என்ஆர்ஐஸ் இந்தியாவில் லேண்ட் ஆன 30 டேஸ்க்குள்ளார டைரெக்டாக நம்ம திருமலைக்கு போகிறோன்னா ஏடிசி சர்க்கிளில் 300 ரூபாய் தர்ஷன க்யூவில் ஜாயின் பண்ணிவிட்டு ஒரு ஃபார்ம் கொடுப்பாங்க. அதை ஃபில் பண்ணிட்டோன்னா இன்ஸ்டண்ட்டாக அங்கே டிக்கெட் வாங்கிக்கலாம். சில ரூல்ஸ் எல்லாம் இருக்குது. அதன்படி நம்ம டிக்கெட் கேஷாக பே பண்ணி வாங்கிட்டு திருப்பதி பெருமாளை சுவாமி தரிசனம் பார்த்து வரலாம். 12 மணிலேருந்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும் அனுமதிப்பாங்க. அந்த 30 டேஸ் ரூல் அப்படிங்கிறது பக்தர்கள் கேட்டுக்கொண்டதற்கிணங்க 90 டேஸாக எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது 90 நாள் நீங்கள் இந்தியாவில் லேண்ட் ஆனதுலேருந்து 90 நாளுக்குள்ளார திருப்பதிக்கு போகணுன்னு விருப்பப்பட்டால் டைரெக்டாக திருமலைக்கு போய் இன்ஸ்டண்ட்டாக 300 தர்ஷன க்யூவில் மத்தியானம் 12 மணிலேருந்து அனுமதிப்பாங்க, ஜாயின் பண்ணிக்கலாம். ஃபார்ம் இருக்கும், ட்ரெஸ் கோடில் தான் போகணும். டிபெண்டன்ஸ் யாருக்கும் அனுமதி கிடையாது. அங்கே ஃபார்ம் ஃபில் பண்ணிவிட்டு அவங்க கேட்குற டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு பே பண்ணிவிட்டு சுவாமி தரிசனம் பார்த்துட்டு வரலாம். 12 வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைங்களுக்கு புக்கிங் தேவையில்லை. ஆனால் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வச்சுக்கோங்க. அவங்க கேட்டால் நம்ம குழந்தைங்க அப்படிங்கிறதுக்காக காமிக்கிற மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக அந்த நியூஸ் சேனலில் பார்த்தேன். டிடிடியில் ப்ரெஸ் ரிலீஸில் இன்னும் அஃபிஷியலாக அப்டேட் பண்ணல. அப்டேட் பண்ணாங்கன்னா ஷேர் பண்ணுறேன். அடுத்து வேணுகோபாலன் சுவாமி கோயில் கார்வேட்டி நகரம், அங்கே இன்னிலேருந்து பிரம்மோற்சவம் ஸ்டார்ட் ஆகுது. டெய்லி காலையில் 9 மணி போல் ஆன்லைனில் ஸ்ரீவாணி விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட் 800 டிக்கெட்ஸ் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஆஃப்லைனில் ரூம்ஸ் வேணும் அப்படின்னா திருமலா சிஆர்ஓ ரூம் புக்கிங் ஆஃபீஸில் டெய்லி காலையில் 5 மணி போல் கவுண்டர் ஓப்பன் பண்ணி கொடுக்குறாங்க. அதுக்கு நம்மக்கிட்ட டோக்கன் தர்ஷன் டிக்கெட் இருக்கணுங்கிறது கிடையாது. ஒரு டிக்கெட் வேணும்னா ஒருத்தர் அவங்க ஆதாரோட க்யூவில் நின்று ரெஜிஸ்ட்ரேஷன் செய்துக்கலாம். ரூம் எல்லாம் டான் ஆன ஆன்லைன் பேமெண்ட் செய்துக்கணும். சாவி வாங்குறப்போ ஷியோராக நம்ம 2 பேர் இருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. கீழ் திருப்பதினா விஷ்ணு நிவாசத்தில் இதே மாதிரி தான் ஏர்லி மார்னிங் க்யூவில் ஜாயின் பண்ணி ரூம்ஸ் எடுத்துக்கலாம். ஆனால் இப்போ திருமலைக்கு போனாலும் ஆஃப்லைன் லக்கி டிப்லையும் ட்ரை பண்ணுங்கள். நேற்று திருப்பதியில் சுவாமி தரிசனம் பார்த்த மொத்த பக்தர்களோட எண்ணிக்கை 84,468 பேர். உண்டியலில் சேர்ந்த காணிக்கை 3.48 கோடி ரூபாய். முடிக்காணிக்கை கொடுத்தவங்க 40,203 பேர். நேற்று மொத்தம் விற்கப்பட்ட லட்டுக்களின் எண்ணிக்கை 4.22 லட்சம் லட்டுக்கள் விற்கப்பட்டதாக சொல்லியிருக்காங்க. அண்ட் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்ட மொத்த பக்தர்களோட எண்ணிக்கை 3,862 பேர். டிடிடிலேருந்து அடுத்த அப்டேட்ஸ் வந்ததும் ஷேர் பண்ணேன். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் தர்ஷனத்துக்கு போகிறீங்கன்னா எவ்வளோ நேரம் ஆச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். நாங்கள் தர்ஷனத்துக்கு போகிறப்போ எங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல், எஸ்எஸ்பி திருப்பதி அப்டேட்ஸ் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. திருப்பதி பற்றின அப்டேட்ஸ் டெய்லியும் ஷேர் பண்ணுறது நீங்கள் சுவாமி தர்ஷனம் பார்க்க போகிறப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ லைக் பண்ணி நிறைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸ் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.